நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம், ஆல்ரெடி என்னெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் கொண்டு போயிடலாம். ஸோ இந்த நினைவூட்டல் அப்படிங்கிறது எதுக்காக, நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோன்றத ஒரு கமா போட்டு கண்டினியூ பண்றதுக்காக இல்லையா? ஸோ இப்போ கமா போட்டு கண்டினியூ பண்ணும்போது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சி கொஞ்சம் ஈஸியா வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான ரீகால் எதை பத்தி இருக்க போது, டென்சஸ் காலங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி இருக்க போது. ஏன்னா கடைசி லாஸ்ட் நம்ம முடிக்கும் போது எதை பத்தி பார்த்துட்டு இருந்தோம், காலங்கள் தான். அதுலயும் எந்த காலத்தை பத்தி பார்த்தோம், ஃபியூச்சர்ல பெர்ஃபெக்டா எப்படி பேசலாம் அப்படிங்கிறது இல்லையா? ஸோ நம்ம டென்சஸ்ல நமக்கு 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருந்தாலுமே அதுல அந்த கைண்ட் ஆஃப் டென்சஸ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அப்படின்னு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அழகா பெர்ஃபெக்ஷனலா இருக்கும் பேசுறதுக்கு, ப்ரொஃபஷனேட்டா. அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்போ அதுல நம்ம என்ன பண்றோம், அஃபர்மேஷன்ஸையும் கொண்டு வரும். ஸோ அஃபர்மேஷன்ஸ் நம்ம எப்படி கொண்டு வரோம், பாசிட்டிவ் கொண்டு வரோம், நெகட்டிவ் கொண்டு வரோம், இன்ட்ரோகேட்டிவ் கொண்டு வரோம். ஸோ இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் கொண்டு வரும்போது ஒவ்வொரு அஃபர்மேட்டிவ் ஒவ்வொரு சென்டென்ஸ்ல எழுதும் போதுமே உங்களுக்கு அந்த டிஃபரன்சியேஷன்லாம் கொடுக்கும். வாக்கியம் ஒரே மாதிரி இல்லாம ஏற்ற இறக்கங்களோட வித்தியாசமா உங்களுக்கு காணும். சரிங்களா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ அந்த அஃபர்மேட்டிவ் அப்படின்னு வரும்போது பாசிட்டிவ் அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ் அஃபர்மேட்டிவ், இல்லை அப்படின்னா நமக்கு இன்ட்ரோகேட்டிவ் அஃபர்மேட்டிவ் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியதா இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு வாக்கியத்தையும் எப்படி எப்படி அமைக்கலாம், எப்படி எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அந்த ரூல் ஆஃப் டென்ஸ்ல பார்க்கும்போது நமக்கு எப்படிலாம் இருக்குன்னா, நமக்கு இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப அழகா கற்றுக் கொடுக்கும். ஓகே மேம், இதெல்லாம் இருந்தாவே சென்டென்ஸ் நல்லா ஆப்வியஸா நல்லா இருக்கும். ஆனா இதுல இங்க ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது இன்னும் அப்ஸ் அண்ட் டவுனோட நல்லா இருக்குங்கிறது தான். ஸோ இப்போ அந்த ஆக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அந்த ஆக்ஷன் வார்த்தைகளை எப்படி சொல்லலாங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கான டென்ஸ், இன்னைக்கான ரூல் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதை எப்படி எழுதலாங்கிறதையும் நான் சொல்லி தரவாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் வந்து future perfect tense. இதுல என்ன அஃபர்மேஷன் பார்க்க போறோம்னா, இன்ட்ரோகேட்டிவ் அஃபர்மேஷன் question mark. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். தென் அதுக்கு முன்னாடி verb form என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். V1, V2, V3. present, past, past participle. அதாவது return, ரிட்டர்ன்னா திரும்ப. V2 and V3ல returned, திரும்பியது, திரும்பினார் அப்படிங்கறத சொல்லுவோம். ரிட்டர்ன், ரிட்டர்ன்ட், ரிட்டர்ன்ட். இதுலயே ஹோமோஃபோன் மாதிரி ரெண்டு இருக்கு. RITTEN, RITTEN தான் எழுதினார். இதுவுமே ஆக்ஷன்ல வரும். இதுவும் ரிட்டர்ன் தான். தென் இது ரிட்டர்ன்ட், இது திரும்பினார். சோ இந்த ரிட்டர்ன் ரிட்டர்னுக்கு எப்படி வித்தியாசப்படுத்திக்கலாம்னா, எழுதுறத பத்தி நீங்க சொல்றீங்க, இல்ல ஒரு பொயட்ரி பத்தி சொல்றீங்கன்னா WRI சொல்லிக்கலாம். இங்க W சைலண்ட், R தான் உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். இங்க நீங்க வரும்போது திரும்ப பெறுறது, கெட் பேக் பண்றது வரும்போது நீங்க அந்த ரிட்டர்ன் அப்படிங்கறத சொல்லிக்கலாம். சோ வேர்ப் வந்து ரிட்டன், ரிட்டர்ன்ட், ரிட்டர்ன்ட். சப்ஜெக்ட் வந்து I, we, you, he, she, they, it. இது சப்ஜெக்ட்ல. சரிங்களா? இப்ப ரூல். இன்ட்ராகேட்டிவும் ஃபியூச்சர் பர்ஃபெக்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம எப்படி அதை கம்பைன் பண்ணி எப்படி ரூல் பார்க்கலாம். will or shall plus subject. பர்ஃபெக்ட்னால என்ன வரும், have இல்லையா? have plus V3. past participle. ஓகேங்களா? ஸோ அப்போ ரூல் ரெடி, இதுவும் ரெடி. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸ் எழுதலாம். ஸோ will she have, V3 வந்து returned இல்லையா? will she have returned Chennai, இப்படியும் சொல்லலாம். ஓகேங்களா? இல்ல இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா எழுதலாமா மேம்னா,
இது நார்மலா ஒரு ரூலுக்கு ஏத்தாத அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். will your parents have returned Chennai? அப்போ will your parents அப்படின்னு வரும்போது ஸோ உன்னுடைய பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லலாம், இல்ல உங்களுடைய பெற்றோர்கள். யுவர் அப்படின்னு வரும்போது யூனா நீ, யுவர்னா நீங்கள். அப்போ உங்களுடைய பெற்றோர்கள் சென்னைக்கு திரும்பி இருப்பார்களா அப்படிங்கிற மாதிரி பாப்போமா? சென்னைக்கு இந்த இடத்துல இருப்பார்களான்னு சொல்றீங்களே மேம், எதனாலனா இங்க யூஆர் அப்படிங்கிறதுக்கு somehow the ரெஸ்பெக்ட் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால திரும்பி இருப்பார்களா அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ நம்ம உங்களுடைய பெற்றோர்கள் சென்னைக்கு திரும்பி இருப்பார்களா அப்படின்னு இருக்கு வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இதே நீங்க பாசிட்டிவ்ல எழுதும் போது your parents will have returned, your parents will have returned to சென்னை போட்டாலும் சரி, இல்ல சென்னைன்னு போட்டாலும் சரி, இது பாசிட்டிவ். இதே நீங்க நெகட்டிவ்ல எழுதுறீங்கன்னா your parents won't அப்படின்னு எழுதிக்கலாம், இல்ல your parents will not have returned. your parents will not have returned அப்படின்னா என்னோட பேரண்ட்ஸ் வந்து திரும்ப இல்லை. எங்க இருந்து திரும்பல, நீங்க அதை எங்கன்னு குறிக்கணும்னா குறிச்சிக்கலாம். சென்னையில இருந்து திரும்பல, இல்ல வேண்டாம்னாலும் டிராப் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஒரு இன்ட்ரோகேட்டிவ் ஒரு கேள்விகளை வச்சு ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு எடுக்கிறோம். நம்ம பாசிட்டிவ் ஒன்று, நெகட்டிவ் ஒன்று, இல்லையா? ஸோ அப்படி எடுக்கிறது தான். ஸோ இது இப்படிலாம் எழுதலாம் அப்படிங்கிறத நீங்க இன்னும் மாத்திக்கிட்டே வரலாம். ரூல்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி எழுத பழகிக்கோங்க. ஒன்ஸ் யூ கெட் ப்ராக்டிஸ், நல்லா எனக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னும் போது அந்த சென்டென்ஸை டெவலப் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. டெவலப் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு பேசுறதுக்கு கண்டினியூட்டி ஈஸியாக வரும். சரிங்களா? ஸோ இந்த வேர்ப் ஃபார்ம் அதே மாதிரி தான் இருக்கு. ரிட்டன், ரிட்டன்ட், ரிட்டன் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மூணு விஷயங்கள் நமக்கு என்ன பண்ணுது, அப்ஸ் அண்ட் டவுன் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இந்த அப்ஸ் அண்ட் டவுன் காட்டும் போது உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சென்டென்சஸ் வந்து கரெக்டா நீங்க ப்ராம்ப்டிங்கா எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுல நம்ம இன்னும் வேற ஏதாவது மாடுலேஷன்ஸ் மாத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா மாத்தலாம். இந்த இடத்துல சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஐ, வி, யூ, தே அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக நீங்க உங்களுடைய மை மதர், பேரண்ட், இல்ல ஃபாதர் அந்த மாதிரி இதெல்லாம் நேம்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான டென்ஸையும் இன்னைக்கான அஃபர்மேட்டிவ் வச்சுட்டு நான் உங்களுக்காக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்களுமே இதை வந்து ஒரு பேஸா வச்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஒரு 10 to 20 சென்டென்சஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.